Taste the Daily. மயிலாடுதுறை மாவட்டத்தில் அறுவடை இயந்திரங்களின் தட்டுப்பாட்டால் அறுவடை பணிகளை செய்ய முடியாமல் விவசாயிகள் அவதியடைந்து வருகின்றனர். மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் பருவம் தவறிய மழையால் பெருமளவு அழுகியது. மீதமுள்ள பயிர்களை அறுவடை செய்யலாம் என நினைத்த விவசாயிகள் அறுவடை இயந்திரங்கள் கிடைக்காமல் அவதியடைந்து வருகின்றனர். எனவே அறுவடை இயந்திரம் தடையின்றி கிடைக்கவும் அதிக வாடகை வசூலை தடுக்கவும் விடியா திமுக அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தை விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். மாவட்ட நிர்வாகம் இவற்றை கவனத்தில் கொண்டு உடனடியாக பக்கத்து மாவட்டங்களிலிருந்து அதிக அளவில் அறுவடை இயந்திரங்களை மாவட்டத்திற்கு வரவழைத்து விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும். அதிக வாடகையை கேட்டு நிர்பந்திக்கும் தனியார் அறுவடை இயந்திர நிறுவனங்கள் மீது, உரிமையாளர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் உரிய சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த நேரத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக மாவட்ட நிர்வாகத்தை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் 3ஆம் கட்ட அகழாய்வில் அலங்கார பொருட்கள் மெருகேற்றும் கல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. விஜய கரிசல் குளம் மேட்டுக்காடு பகுதியில் 3ஆம் கட்ட அகழாய்வு கடந்த ஜூன் 18ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. அகழாய்வில் இதுவரை தங்க நாணயம், செப்பு காசுகள், சூது பவளம், சுடுமண் உருவபொம்மை உள்ளிட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தற்போது தோண்டப்பட்ட குழியில் உருண்டை வடிவ மெருகேற்றும் கல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பாவந்தூர் அரசு கலைக்கல்லூரியில் அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி கல்லூரி வளாகத்தில் மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கல்லூரியில் 300க்கும் மேற்பட்ட கிராமப்புற மாணவர்கள் பயின்று வருகின்றனர். போதிய அரசு பேருந்துகள் இயக்கப்படாததாலும் குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முறையாக இல்லாததாலும் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வரும் மாணவர்கள் திடீரென வகுப்புகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக அரசுக்கு மாணவர்கள் நலனில் அக்கறை இல்லையா என மாணவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் KKC நகரில் சாலையோரத்தில் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். வடிகால் வசதி அமைக்க கோரி நகராட்சியில் பலமுறை மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. கழிவுநீர் குளம்போல தேங்கியுள்ளதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அதிமுகவினர், பொதுமக்கள் ஏராளமானோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாநகராட்சி சோழிப்பாளையம் ஆனந்தா அவென்யூ பகுதியில் பாதாள சாக்கடை அமைக்க கோரி அப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக போராடி வருவதாக கூறப்படுகிறது. இது குறித்து பல முறை புகார் அளித்தும் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் அதிமுக மாமன்ற உறுப்பினர் தங்கராசு தலைமையில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அடிப்படை வசதிகளுக்கு கூட போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் ஊராட்சியில் குப்பை கழிவுகளால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். காரணை புதுச்சேரி சாலையில் குப்பைகள் முறையாக அகற்றப்படாததால் அதிக அளவு குப்பைகள் சேர்ந்து அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. விடியா மாடல் அரசு முறையாக குப்பைகளை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் ஆட்சிப்பாக்கம் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி அக்கிராம மக்கள் திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்சிப்பாக்கம் கிராமத்தில் வாக்குச்சாவடி மையம், கழிவுநீர் வசதி, பேருந்து நிலையம், குடிநீர் தேக்க தொட்டி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் மக்களின் எந்த கோரிக்கைகளையும் கண்டுகொள்வது என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.